கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி கேரளாவை சொல்லுவாங்க, காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அங்கேயுமே இப்படி நடக்குது. 310க்கு மேல உயிர்கள் போயிருக்கு. டேய், உங்கள்கிட்ட சொன்னனே, கடவுள் எந்த ரூபத்தில் இருக்க? இயற்கை தான் கடவுள். இயற்கையோடு ஒன்றி வாழும் தன்மை 6 அறிவு படைத்த மனுஷனுக்கு இல்லை. ஆனால் 5 அறிவு படைச்ச எல்லா உயிரினத்துக்கும் இருக்கு. யானைங்கிறது விநாயகனுக்கு சமம் தானே. விநாயகனை கொண்டு போட்டேல, அப்புறம் அவர் எல்லாத்தையும் கொண்டு போட்டார். காட்டுல, மலையில் இருக்கிற ஒரு காட்டுல பயங்கர நெருப்பு, தீ. ஏதாவது மிருகம் வந்து செத்த பார்த்துருக்கீங்களா? இல்லை. எஸ்கேப் ஆயிடுதுல. அவங்களுக்கு முன்னாடி தெரியும். எதுக்கு சொல்லணும்னா, சயின்ஸுங்கிறது வந்து மைனஸ். என்ன காட்ட அப்படிதான் சொல்றேன். ஓகே, பயங்கர மைனஸ். எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளாம் பிளஸ்ஸுங்க. அத்தனையும் வந்து அழிவை நோக்கி. சும்மா ராக்கெட்டுகளை விட்டு சேட்டலைட். இன்னி பாருங்க, அந்த சேட்டலைட் பூரா சேர்ந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு பெரிய அழிவை உருவாக்கும். 2024 31க்குள்ள, டிசம்பர் 31க்குள் மிகப்பெரிய இயற்கை சீரழிவு உண்டு உலக அளவில். மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள். கடலுக்கு கீழே இருக்கும் எரிமலைகள் வெடிக்கும். அது வெடிக்கும் பொழுதுதான் சவுத்து புற பாதிக்கும். அப்ப நம்ம சென்னையும் காலி. ஸோ இது வந்து என்ன, நம்மளுக்கு கொடுத்த க்ளூ. ரெஃப்ளெக்டிவ்ஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் சுகுமாரன். இந்த இன்டர்வியூல நம்ம கூட அனுமுகன் அவர்கள் நினைஞ்சிருக்காரு. வணக்கம் சார். வணக்கம். ரிஃப்ளெக்ஸ் சேனல் நேயர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். எல்லாரும் நல்லா இருக்கணும் சார். இப்போ கடவுள் இருக்கிற இடம் அப்படின்னு சொல்லி கேரளாவை சொல்லுவாங்க, காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அங்கேயுமே இப்படி நடக்குது. 310க்கு மேல உயிர்கள் போயிருக்கு. இன்னும் எவ்வளவு மக்கள் உள்ள புதைஞ்சிருக்காங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கடவுள் இருக்குன்னா ஒரு இன்ட்டு கொடுத்துருக்கலாம்ல சார்? அவ்வளவு மக்கள் வந்து சில பேர் தூங்கிட்டு இருக்கும் போதே உயிர் போயிருக்கும். நிறைய விஷயம் நடந்திருக்கும்ல. கடவுள் நான் சொல்றது இயற்கை தானே சொல்றேன். நீங்க கடவுள் எந்த ரூபத்தில் இருக்க? இயற்கை தான் கடவுள். உங்களுக்கு புரிஞ்சுதா? 3 நாள் சோறு தண்ணி இல்லாம இருக்கலாம். நீங்க 3 நாள் சோறு தண்ணி இல்லாம, சோறு தண்ணீர் எதுவுமே கிடைக்கல, ஆனா உயிரோடு இருப்பீங்க. மூச்சு காத்து 3 நிமிஷம் நின்று போனா அவ்வளவுதான், முடிஞ்சுதா? ஆமா ஆமா. அப்போ ஒவ்வொரு நீர், நிலம், நெருப்பு, காற்று, ஆகாயம், இதுல காற்று அப்படின்னு ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? இது ஒண்ணுதான் மழையை கொண்டு வருது. இயற்கையை கூழாக்குறதும் அதுதான், மழையை தண்ணியா கொண்டு வர்றதும் அதுதான். கரெக்டா? அப்போ மூச்சு காத்துங்கிற எவ்வளவு பெரிய இது. அப்போ இந்த காத்துகளை பூராமே, வர்ற காத்துகளை போல அடைக்கிற அளவுக்கு பில்டிங்கு 10 மாடி 12 மாடி. இப்போ ஒரு மலையில் வந்து நிறைய காடுகள், மரங்கள் இருக்குன்னு வைங்களேன். ஹெவியான ஒரு புயல் காற்றெல்லாம் வரும்போது அதே தடுத்து கொடுக்கும். அதே பூரா வெட்டினா காற்று 100 கிலோமீட்டர் 200 வருதில்ல. இதில் காரணம் வந்து நம்ம பண்ணுற தப்பு தான். இயற்கையோடு ஒன்றி வாழும் தன்மை 6 அறிவு படைத்த மனுஷனுக்கு இல்லை. ஆனால் 5 அறிவு படைச்ச எல்லா உயிரினத்துக்கும் இருக்கு. பயநாட்டில் இவ்வளோ ப்ராப்ளம் வந்ததில்ல. ஏதோ ஒரு ஆணை சிக்கிச்சு அப்படி இப்படி. நாய்ங்கூட கரெக்டாக போய் ஒரு மேட்டு மேலே தான் நின்றுது. ஆமாம் ஆமாம். மனிதர்கள் தான் நிறைய செத்தாங்க. மிருகங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை சார், அங்கே உயிர் பொழைச்சது சில மிருகங்கள். ஆமாம். ஒரு காட்டில், மலையில் இருக்கிற ஒரு காட்டில் பயங்கர நெருப்பு, தீ. ஏதாவது மிருகம் வந்து செத்த பார்த்துருக்கீங்களா? இல்லை. எஸ்கேப் ஆயிடுதுல. அவங்களுக்கு முன்னாடி தெரியும். உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ அமெரிக்காவிலையும் ஆப்பிரிக்காவிலையும் ஆஸ்திரேலியாவில் இருக்கிற பேர்ட்ஸு இங்கே கிளைமேட் நல்லா இல்லை. இந்தியாவில், தமிழ்நாட்டில் கிளைமேட் வேடந்தாங்களுக்கு போனால் கிளைமேட் நல்லா இருக்குன்ட்டு வருதில் பறந்து. அப்போ இடம், பொருள், ஏவல் அறிந்து தெரிந்து புரிந்து நடப்பது 5 அறிவு படைத்த பிராணிகள் மட்டும்தான். அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்கிறாங்க. நம்ம இயற்கையை மீறுறோம். ஏன்னா எதுக்கு சொல்லணும்னா, சயின்ஸுங்கிறது வந்து மைனஸ். என்ன காட்ட அப்படி தான் சொல்லுவேன். ஓகே, பயங்கர மைனஸ். எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் நம்மளாம் ப்ளஸ்ஸுன்னு. அத்தனையும் வந்து அழிவை நோக்கி தான். ராக்கெட் எதுக்கு விட்டாங்க? சும்மா ராக்கெட் விட்டு அந்த ஓசோன் மண்டலத்தில் கிழிச்சு விட்டு. ஓசோனுங்கிறது என்ன தெரியுமா? நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு லேயர். அதையவே கிழிச்சிட்டாங்க. அப்போ என்ன ஆகும்? வெயில் வந்து 100 டிகிரி 200 டிகிரி தான் அடிக்கும். புரிஞ்சுதா? சும்மா ராக்கெட்டுகளை விட்டு சேட்டலைட். இன்னி பாருங்க, அந்த சேட்டலைட் பூரா சேர்ந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு பெரிய அழிவை உருவாக்கும். அதெல்லாம் நடக்கும். ஒன்றுக்கு ஒன்று மோதி கீதி எல்லாம் ஒரு வழி ஆகும். மேலே ஸ்பேஸ்லேயே வந்து அந்த மூமெண்ட்லேருந்து காற்றுக்கெல்லாம் மாறிச்சுன்னு என்ன ஆகும்? கண்டிப்பாக நடக்கும். ஆக சித்தர்கள் ஏடுல நான் படித்தது 45 வருஷத்துக்கு முன்னாடி. ஓகே, 45 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஞாபகம் இருக்கா சார்? அது உங்களுக்கு அப்பப்போ ஞாபகம் வருமா? அதில் அப்பப்போ வரல. ஒரு நாள் எனக்கு ஒரு சித்தர் வந்து சித்தர் ஏடுகள்லாம் படித்து காமிச்சு அவர் சொன்ன ஒரு விஷயம் நடந்து எனக்கு. அதுக்கப்புறம் தான் நம்ப ஆரம்பித்ததெல்லாம். 4:30க்கு ஒரு கனவு. அன்னைக்கு சொன்ன சித்தர் வந்து பேசுகிறாரு என்கிட்ட கனவுல.
டேய் உங்கள்கிட்ட சொன்னனே இதுதான் கரெக்டான நேரம், இதெல்லாம் மறந்துட்டியா, ஞாபகப்படுத்தினேன், போய் எல்லாருக்கும் சொல்லு, இப்போ சொன்னாதான் எல்லாம் தெளிவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாரு. பொதுவாக நம்ம எல்லாருமே கனவு காணுவோம். கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் எந்திரிச்சா என்னமோ பார்த்தோம், ஆனால் ஞாபகம் மறந்துடும். ஆமா ஆமா உண்மை. என்னமோ ஒன்று இருக்கும், ஏதோ ஒரு க்ளூ அப்படியே வந்து போகும். ஆனால் நான் முழிக்கிறேன், அந்த சித்தர் சொன்னது பூரா ஞாபகத்துக்கு வருது, அவர் எனக்கு சொன்ன விஷயங்கள் பூரா ஞாபகத்துக்கு வருது, அப்படியே ரிப்பீட் ஆகுது. அவர் வந்து அதை தூண்டி விடுறாரு. அதுதான் சித்தர்களுடைய பவர். ஏன்னா சித்தர்கள் யாருன்னா நம்ம பாஷையில் சொன்னால் மென்டல். சித்தர்கள்னு சொல்கிறீங்களே, அவங்க மென்டல்னால் வந்து அது என்ன பைத்தியம் தெரியுங்களா, ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி ஒருத்தன் ஒரே விஷயத்தில் ஒருநிலைப்படுத்தும் பூரா மென்டல் தான். ஒருத்தன் லவ்வில் ஃபெயிலியராக இருப்பான், அது அந்த அதே நினைவிலே இருக்கும்போது அவன் மென்டல் ஆகிடுறான். ஒரு கொலைகாரன் ஏன்டா கொலை பண்ண அதே தாட்டில் இருந்துட்டு அவன் மென்டல் ஆவான். ஒவ்வொரு காரணகாரியம் இருக்கும். கண்டிப்பாக அந்த மனத்தை வந்து ஒருநிலைப்படுத்துவது. சித்தர்கள்லாம் எப்படின்னா கடவுள் ஆன்மீக அதிலேயே ஒருநிலைப்படுத்துவாங்க. சாமியை வேண்டிக்கு சாமி. அப்போ அவங்கள அந்த அதிலேயே அந்த தியானத்தில் இருக்கும் பொழுது நடந்ததும் அவங்களுக்கு தெரியும், நடக்க போகிறதும் தெரியும். அவ்வளோ பவர், அவ்வளோ பவர். அதுதான் மனதை ஒருநிலைப்படுத்துவது. நம்மெல்லாம் வந்து தெருவில் ஏதாவது ஒரு பைத்தியக்காரனை பார்க்குறோன்னு வைங்களேன், பயந்து ஒதுங்கிடும் தெரியுமா. எங்கே திட்டுவானோ அடிப்பானோ. ஆமாம். காசு கூட பிச்சைக்காரனுங்க கூட காசு போடுவாங்க, பைத்தியக்காரங்க பக்கத்தில் போய் காசு கூட போட மாட்டோம், பயந்துக்குவான். ஆமாம். ஆனால் ஒரு பைத்தியக்காரன் அங்கே என்ன பேசுகிறான்னு நின்று வாட்ச் பண்ணி பாருங்க, அவன் நடந்து முடிஞ்சது எல்லாமே சொல்லுவான். இப்படியே பேசிகிட்டே இருப்பான். இருக்கு நான் வச்சுக்கிறேன், அது தப்பு, அது இப்படியே சொல்லிகிட்டே இருப்பான். திடீர்னு இப்படி திரும்பி ஏய் பார்த்து போடாம்பா, நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது சொல்லி 10 நிமிஷம் அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஸ்கூட்டரில் விழுவான். கரெக்டாக குழு கொடுப்பாங்க. நடந்த விஷயங்களையும் நடக்க போகிற விஷயம் சொல்கிறவங்க சித்தர்கள். ஸோ அவங்க வாக்கு எனக்கு தெரிஞ்சு இது வரைக்கும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு, பலிச்சுத்தார். அப்படி ஒரு சித்தர் வந்து சொல்லும்பொழுது இந்த 2024 ஓகே இந்த ஜெனரேஷன் பீரியடில் இந்த ஜெனரேஷன் பார்க்க வேண்டிய சம்பவங்கள் இன்னும் நிறைய இருக்கு போல சார். ஆமாம், நிறைய இருக்குமில்ல. 2024 31க்குள்ள டிசம்பர் 31க்குள் மிகப்பெரிய இயற்கை சீரழிவு உண்டு உலக அளவில். முக்கடலும் பொங்கும். இந்தியா பொறுத்தவரை கடலுக்கு கீழே இருக்கும் எரிமலைகள் வெடிக்கும். கடலுக்கு கீழே இருக்கிற பூமி, அது கீழே எரிமலை இருக்கான், அவ்வளோ சூடு. அது வெடிக்கும் பொழுது தான் எல்லாம் பொழந்து சுனாமி மாதிரி வந்து கடல் பொங்கும். அப்படி பொங்கும் பொழுது அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்ன, அவர் வந்து 50% மூழ்கும், 10 அதெல்லாம் சொல்ல, மூழ்கும், கடலில் மூழ்குவது உண்மை. இதில் நம்ம தேனாம்பேட்டை சிக்னலில் ஆலயம்மன் கோயில்னு ஒன்று இருக்குது. ஆமாம் ஆமாம் சார். அந்த ஆலயம்மனுக்கு வந்து அது எத்தனாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கட்டினது அப்படின்னா அது வரைக்கும் கடல் இருந்திருக்கு பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி. அது பீச்சு. ஓகே. அந்த பீச்சில் இருந்துக்க அந்த காலத்தில் வாழ்ந்த ஃபிஷர்மேன்கள் கட்டின ஆலயம்மன் கோவில் அது. அதான் இப்போ ஆலயம்மன் கோயில் மருவிருச்சு. ஓகே. அப்போ என்ன சொல்லனா, இந்த 2030க்குள்ள மீண்டும் அலையம்மன் தோன்றுவாள். அப்போ என்ன அர்த்தம், தண்ணி மறுபடியும் வரப்போகுதா, மறுபடியும் 6 கிலோமீட்டருக்கு வரப்போகுது கடல். இங்கே கடலில் ஏறும் பொழுது அந்த பக்கம் இருக்கு பார்த்தீங்க, அரபிக் சி. ஆமாம் சார். ரிவர்ஸ் போயிருமா. ஓகே. நிலம் நீராகவும் நீர் நிலமாகவும் மாறும், சவுத்து புற பாதிக்கும். அப்போ நம்ம சென்னையும் காலி, ரொம்ப டேஞ்சர்ஸ் உண்டு. அது நம்ம வந்து கண்டிப்பாக அது வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கணும். நீங்கள் க்ளூ தான் கொடுக்க முடியும். இன்னைக்கு மழை வரும்னு ஒரு க்ளூ புரியுது, ஆனால் அந்த மழை எங்கே வரும், எப்படி போய் பெய்யும் யாரும் சொல்ல முடியாது. மெட்ராஸுக்கு வர்ற மழை திடீர்னு மதுரையில் போய் பெஞ்சிட்டு இருக்கும். ஆமாம். அதனுடைய மூமெண்ட்டு பார்த்து சொல்லுவாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். அது எங்கே கொட்ட போகுதுன்னு சொல்ல முடியாது. உண்மை. அது நினச்சாதான் முடியும். கரெக்ட் சார். சுனாமி எல்லாம் போனதாலும் கூட என்ன சார் பெருசாச்சு, வந்தால் வந்துட்டு போகுதுங்கிறது. அப்படி இவ்வளோ கேர்லெஸ்ஸாக பேசினா என்ன பண்ண முடியும்? இப்போ நிறைய மக்கள் அப்படிதான் சார் இருக்காங்க. ஆட என்ன சுனாமிங்கிறான், வந்து ஒரு வாட்டி காட்டினா காற்றடிச்சா அடிச்சுட்டு போகுது. மழை தானே 1925 கூட இந்த மாதிரி தான் மழை வந்ததுங்கிறான். அது வேறு இது வேறு. புரிஞ்சா உங்களுக்கு? புரியுது புரியுது. ஸோ எதுக்கு சொல்லணும்னா, இயற்கையுடைய சீற்றங்களுக்கு மெயின் காரணம் மனிதனுடைய தவறுகள். அந்த இயற்கை என்பது தான் கடவுள்.
அந்த கடவுள் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கும். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா அதிகமான தப்பு பண்ணனால தான் வயநாட்டுல இந்த மாதிரி ஒரு நிலச்சரிவு வந்து மக்களுக்கான பனிஷ்மெண்ட் நடந்திருக்கா சார்? ஆமாங்க, இயற்கையை அழிச்சிட்டோம்ல. இப்போ இயற்கையான ஒரு இதுதான் மலைகள். அந்த மலையில் இருக்கிற காடுகள், மரங்கள் எல்லாமே. பொதுவாக வந்து மண்ணுக்கு வந்து பிடிமானம் உள்ளது வந்து வேர், மரத்துடைய வேர்கள். அந்த வேர்கள்லாம் அந்த மண் கிரிப்பாக நிற்கும். அந்த மரம் வந்து கிரிப்பாக நிற்கிறதுக்கு காரணம் மண். ஸோ ஒன்றோடு ஒன்று பிணைந்து இருப்பது. இதை நம்பி அது, அதை நம்பி இது. நீங்கள் மொத்த மரங்களையும் வெட்டி வீசும்போது வேரோட தூக்கி போட்டீங்க. அதை வெட்டி வீசும்போது அங்கே பள்ளமும் உருவாக்குறீங்க. அப்புறம் அடுத்த மண் வந்து சரியை தானே செய்யும். அது கிரிப் இருக்காதுல்ல. சரி, ஒரு 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 சும்மா கொஞ்சம் மண்ணை வைங்க, அது மேலே கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க, கரைஞ்சி ஓடுதா? ஆமாம், சரியும். ஆமாம். அப்போ ஹெவி ரெயின் வரும்பொழுது அந்த கீழே இருக்கிற அடிமண்ணெல்லாம் கரைய ஆரம்பித்து நீரில் கலந்து பெரிய இதாக வருது. ஸோ இதுதான் வயநாட்டில் நடந்திருக்கு. ஏன்னா காடுகளை எல்லாம் அழித்து ஃபுல்லாக எல்லாமே வந்து பில்டிங் கட்டிட்டாங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை பூராமே ஒரு பாதிப்பு நிச்சயமாக இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆமாம், இது உலக அளவில் இருக்கிற மலைப்பிரதேசங்களில் நம்ம வந்து நம்ம வசதிக்காக மரங்களை அழித்து அங்கே எல்லா பள்ளங்களையும் ரோடுகளையும் போட்டு தோண்டி மண்ணுடைய அந்த சக்தியை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. அந்த பிடிமானத்தையே கம்மி பண்ணிட்டாங்க. இப்போ இங்கே குழி தோண்டிங்கன்னா இங்கே 10 அடிக்கு தோண்டினா அடுத்த 10 அடி லூஸ் ஆயிரும். ஆமாம், 4 பக்கம் அதே தான் நடக்கும். உண்மை. அப்போ அது தண்ணி நிலம் எல்லாம் ஒரு பிளவு வரும்போது எல்லாமே சரிய ஆரம்பிச்சிடும். இந்த இதுதான் வயநாட்டில் நடந்திருக்கு. ஓகே, மலையில் கரைஞ்சது. ஆக வந்து தவறு செய்வர்கள் மனிதர்கள் மட்டுமே. ஸோ இது வந்து என்ன, நம்மளுக்கு கொடுத்த க்ளூ, ஒரு இப்படி ஒன்று நடக்குதுன்னு சொல்லி ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு. இதை வைத்துக்கொண்டு நாம இனிமேல் என்ன செய்யணும் யோசிக்கணும். இன்னொன்று சார், இப்போ கர்மா அப்படின்ற ஒரு விஷயம் சொல்கிறாங்க சார். இந்த கேரளாலே வந்துட்டு ஒரு மாதமாக இருக்க ஒரு யானைக்கு வந்து பைனாப்பிளில் வெடி வச்சு கொடுத்து அது சாப்பிட்டால அது வந்து இறந்து போச்சு. யானைங்கிறது விநாயகனுக்கு சம்மந்தம் தானே. ஆமாம், விநாயகனே கொண்டு போட்டேல, அப்புறம் அவர் எல்லாத்தையும் கொண்டு போட்டார். ஓகே, புரிஞ்சுதா? புரியுது. சார், எந்த உயிரினத்தையும் உயிராக மதிக்கணும், அதை மதிக்கணுங்கிறது புத்தருடைய இது. ஆமாம் ஆமாம். அவர் என்ன, எல்லா உயிரினமும் ஒன்று இல்லைங்களா? இந்த புத்தா சாமியார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எறும்பு இருந்தாலும் கூட தள்ளி விட்டு. ஸோ ஒரு உயிரை அழிப்பது என்பது வந்து பெரிய குற்றம். அதுலேயும் நீங்கள் பெரிய யானையெல்லாம் போய் கொண்டீங்கன்னா அதுக்கு பாதுகாப்பு கொடுக்குறதா நம்ம வேலையை ஒழிய அங்கிருந்து தப்பி எல்லா யானையுமா ஒட்டுமொத்தமாக ஒரு நாள் வருது, அது என்னைக்கோ ஒன்று வருது. அப்போ தண்ணீர் வந்து தண்ணி இல்லாதனால தான் இடம் விட்டு இடம் மாறி வருது. அது இடம் மாறாத அளவுக்கு தண்ணி கிண்ணியெல்லாம் நம்ம பண்ண முடியும், கண்டிப்பாக செய்யறது இல்லை, அதனால வருது. அப்புறம் வேலையில் வந்து கரண்ட் வைக்கிறது, இவன் வச்ச கரண்ட் இவனே உளுந்து செத்தவன் எத்தனை பேர் நிறைய இருக்கு, நிறைய பேர். தன்வினை தன்னை சுடும். ஸோ உயிர்களை அழிப்பதுங்கிறது வந்து ஒரு சிலர் கேட்டாங்க, என்ன சார் இந்த சாமிகளுக்கெல்லாம் ஆடு வெட்டுறாங்க, கடா வெட்டுறாங்க, கோழி வெட்டுறாங்கன்னு. அது ஒரு ஐதீகம். இந்த உக்ர சாமிகள்லாம் இருக்கு, அதுக்கு வந்து ரத்தம் கொடுத்தா ஆகணும். அதுக்காக மனுஷனையை வெட்டி கொள்ள முடியும்? இப்போ நீங்கள் முதல்ல ஒன்று கேட்டீங்க, வயநாட்டில் வந்து இத்தனை பேர் செத்து போயிட்டாங்க, கடவுள் பூமின்னு சொன்னீங்களே, அந்த கடவுள் பூமிங்கிறதையே காசு பூமி ஆக்கிட்டாங்க. ஒரு கோயில் குளம் அப்படின்னா சார், எந்த மனிதனாக இருந்தாலும் ஒரு சாமி கும்பிட போடுறவன் அவன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அந்த க்யூவில் தான் போய் க்யூவில் தான் பார்க்கணும். அதே இது காசு கொடுத்துட்டு அவன் ஒருத்தன் தனியாக கூட்டுறது எவ்வளோ பெரிய தவறு. அப்போ மனிதனுக்குள்ளே தவறு பண்ணுறான்னா கடவுள் சொன்னாரா? இல்லை. நீ கஷ்டப்பட்டு பார்க்குறது அதுதான் கடவுள், காசு கொடுத்து பார்க்குறதெல்லாம் கடவுள் அல்ல. புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி கோயில் குளங்கள்லாம் வந்து வருமானத்தை நோக்கி கடவுள் நம்பிக்கை விட்டுட்டு காசு சம்பாதிக்கிற நம்பிக்கையில் இறங்கிட்டாங்க. அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு தான் இது. ஓகே, கேரளா இயற்கையுடைய பனிஷ்மெண்ட். கடவுள் வைப்பார மாட்டாரா? கண்டிப்பாக. ஆக எண்ணங்களுடைய பிரதிபலிப்பு இந்த பனிஷ்மெண்ட். சம சார், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க, ரொம்ப நன்றி சார். ஓகே, இந்த இன்டர்வியூவில் கூப்பிட்டு நிறைய விஷயங்கள் என்னை சொல்ல வச்சு அதுவும் வந்து ரசிகர்கள் மத்தியில் போய் சேரணும், வியூவர்ஸ் எல்லாம் பாருங்கள். நிறைகள் இருக்கலாம், பட் சில விஷயங்கள் நான் அனுபவ ரீதியாக சொன்னது, சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா படித்து சொன்னது, சில விஷயங்கள் கண்ணால் நேரில் பார்த்து சொன்னது, சில விஷயங்கள் காதால் கேட்டு சொன்னது. ஆக இதில் வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நான் சொன்ன விஷயங்கள் 99% நடந்திருக்கு, இதுதான் நடக்கும். ஆக கடைசியாக ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் எந்த கடவுள் எந்த ஜாதி மதம் என்ன வேணாலும் பண்ணுங்க,
ஆனால் இயற்கையை வழிபடுங்கள். இயற்கை என்பது மிகப்பெரிய கடவுள். நம்பர் 1 அதுதான். இயற்கைக்கு வந்து நம்ம மரியாதை கொடுக்கணும். அந்த இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தால் செயற்கையான எல்லாமே போயிடும். இயற்கையோடு வளமாக இருப்போம். நன்றி, வணக்கம்.